டிஃபென்ஸ் மினிஸ்டரை ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் மாற்றிவிட்டார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். ஆனால் டிஃபென்ஸ் மினிஸ்டரை மட்டும்தான் மாற்றிருக்காரான்னு பார்த்தா கிடையாது. இன்னும் சில நபர்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியில் ரஷ்யா இதை செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தது என்றால், உக்ரைனில் பெரிய ஊழல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இராணுவ உயர் அதிகாரிகள் கைது செய்யப்படுவது, ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்படுவதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். உக்ரைன் மாதிரி தானே கண்டிப்பாக ரஷ்யாவும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் யாராவது தவறு செஞ்சுருப்பாங்கள்ல அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஸோ டோட்டலாக ரஷ்யா சம்பந்தமான அப்டேட் தான் இதில் இருக்க போகுது. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? கிட்ஸ் பேஸ்ட்ரியில் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆன மறுபடியும் கியர் அண்ட் பில்டிங் பிளாக்ஸ் அப்படிங்கிறது ரீஸ்டாக் செஞ்சுட்டோம். அதே மாதிரி ஸ்டடி புக்கும் ரீஸ்டாக் வந்துருச்சு. மேக்னெட்டிக் பேடும் ரொம்ப சூப்பரான மேக்னெட்டிக் பேடும் ரீஸ்டாக். அது கூடவே யூனிகார்ன் மேக்னெட்டிக் பேட் புதுசாக வந்திருக்கு. ஸோ 4 பொருள்களை ரீஸ்டாக் பண்ணிட்டோம். வேணுங்கிறவங்க kidsbestie.comக்கு போய் உங்களுடைய ஆர்டர்ஸை கொடுக்கலாம். ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லும்போது, ரஷ்யாவினுடைய நியூக்ளியர் ஃபியூலை யாரும் வாங்கக்கூடாது. இன்னும் 90 நாட்களில் ரஷ்யாவினுடைய நியூக்ளியர் ஃபியூல் வாங்கக்கூடிய நாடுகள் வேறு ஏதாவது வழியை கண்டுபிடிச்சிக்கோங்க, அப்படி இல்லைனா உங்கள் மீதும் ரஷ்யா உக்ரைன் போரில் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பொருளாதார தடைகள், ட்ரேடுக்கு தடை அப்படின்னு சொல்லி பல தடைகளை நாங்கள் போட்டுறோன்னு சொல்கிற உத்தரவை அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளும் முன்மொழிந்திருக்கின்றன. அப்போது நியூக்ளியர் ஃபியூவல் அப்படின்னு சொல்லும்போதே அதில் ரஷ்யா தான் சுமார் ராஜா மாதிரி கெத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இதை வியூகத்தில் தனியாகவே டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நியூக்ளியர் ஃபியூலை வச்சு ஐரோப்பாலாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ரஷ்யாவுக்கு பெரிய அளவில் லாபத்தை ஈட்டி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த நியூக்ளியர் ஃபியூல் அப்படிங்கிறத ரஷ்யாட்டிருந்து வாங்காமல் உலக நாடுகள் வேறு ஏதாவது இடத்துல, வேறு ஏதாவது நாட்டில் வேறொரு மார்க்கெட்டை தேடி போகும்போது நியூக்ளியர் ஃபியூலுக்கான தேவை மட்டும் அதிகரிக்காது, சொல்லப்போனால் விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது உலக எக்கனாமியை பாதிக்கும். நீங்கள் எங்களுக்கு பெரிய அளவில் பதிலடி கொடுக்க போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே குழி தோண்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை ரஷ்யாவினுடைய ரோசாட்டம் இன்று வெளியிட்டிருக்கிறது. ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா நடத்தும் இந்த யுத்தத்தில், அதாவது பொருளாதார யுத்தத்தில், ரஷ்யாவை தோற்கடிப்பார்களா இல்லை ரஷ்யாவை நம்பி சில நாடுகள் வருவார்களா அப்படிங்கிற அடுத்த கட்ட எதிர்பார்ப்புடன் இந்த செய்தியை நம்ம பார்க்கலாம். நியூக்ளியர் ஃபியூலை பொறுத்த வரைக்கும் அது ரஷ்யா தான் அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து எப்படி உலக நாடுகள் வேறொரு நாட்டை இல்லாட்டி வேறொரு நிறுவனத்தை நம்ப போகின்றன அப்படிங்கிறதும் ஒரு $1 மில்லியன் கேள்விதான். இதற்கு மத்தியில் தான் ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் செர்கே அவர்கள் மாற்றப்பட்டார். அடுத்ததாக நிக்கோலை பெர்சோவ் அப்படிங்கிறவரையும் அலெக்சி அப்படிங்கிறவங்களையும் எக்கனாமி அட்வைசராகவும் மேக்சிம் அப்படிங்கிறவரை டெப்யூட்டி சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாகவும் நியமித்திருக்கிறார் புட்டின் அவர்கள். செர்கோயி அவர்களுக்கு புதிய ஒரு பதவியாக ரஷ்யாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய செக்ரட்டரியாக செர்கே அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிரேட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோல் தான் இந்த செக்ரட்டரி ஆஃப் த செக்யூரிட்டி கவுன்சில். இப்போ செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய செக்ரட்டரியாக செர்கே அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டராக இல்லாமல் நம்ம நாட்டுக்கு என்ன தேவை, இப்போதைக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அப்படிங்கிறது எல்லாமே செர்கே அவர்கள் சொல்வார்கள் அப்படின்னு சொல்கிறது தான் கடைசியாக வந்திருக்கக்கூடிய அப்டேட். ஸோ நேற்றே நம்ம பார்த்தோம், அவருக்கு உயர் பதவிகள் ஏதோ கொடுக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லி அதற்கு தகுந்தது மாதிரியே இப்போ செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய செக்ரட்டரியாக செர்கே அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனுடைய இன்டெலிஜென்ஸினுடைய சீஃப், உளவு அமைப்பினுடைய சீஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைனுடைய ஃப்ரண்ட்லைன் அப்படிங்கிறது ஆன் த எட்ஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஆன் த எட்ஜ் அப்படின்னா தோற்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது, அதாவது தோல்வியின் விளிம்பில் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஆன் த எட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா கர்கீவ் ரீஜனில் தான். 7 வில்லேஜில் ரஷ்யா அவங்களுடைய ஆயத்தமான நடவடிக்கையில் ஈடுபட்டு ஒட்டுமொத்தமாக அந்த 7 வில்லேஜை நாங்கள் எங்களுடைய கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னபோது அதை மறுத்தது உக்ரைன். இல்லை, 7 வில்லேஜ்லாம் ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போகலை கர்கீவ் ரீஜனில், இப்போதும் அங்கே சண்டை நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்டெலிஜென்ஸினுடைய சீஃபே அவங்களுடைய ஃப்ரண்ட் லைன்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது, தோல்வியின் விளிம்பில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உக்ரைன் சொன்னது பொய் அப்படிங்கிறத இன்னைக்கு நிரூபணமாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய தகவல் உக்ரைனுடைய நிலைமையை இன்னும் மோசமாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். புகுர்வாட்கா அப்படிங்கிற ஒரு பகுதி கர்கீவ் ரீஜனில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். இந்த புகுர்வாட்கா அப்படிங்கிற பகுதியை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் கொண்டு வர போகிறோம் என்கிற தகவலையும் ரஷ்யா அறிவித்திருக்கிறார்கள். ஸோ இந்த புகுர்வாட்கா அப்படிங்கிற பகுதியும்
சுமி ரீஜனில் இன்னைக்கு நிறைய பேர் அதை விட்டு காலி பண்ணி போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் உக்ரைனுக்கு பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது. சுமி ரீஜன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்முடைய இந்திய மாணவ மாணவிகள் அந்த இடத்துல தான் ரொம்ப நாளுக்கு பிறகு, அதாவது இந்த யுத்தம் தொடங்கின பிறகு அங்கேருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு ரொம்ப பாடுபட்டோம். ஸோ அந்த சுமி ரீஜனில் இருக்கக்கூடிய மக்கள், கர்கீவ் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த சுமி ரீஜனில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னிச்சையாகவே வெளியில் வந்துட்டு இருக்காங்க. வேற வழி இல்லை, ரஷ்யா ஜெயிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த புகுர்வாட்கா அப்படிங்கிற பகுதியெல்லாம் ரஷ்யா அவங்களுடைய கையகப்படுத்தி விட்டார்கள் என்றால் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி தன்னிச்சையாக அங்கே எவகேஷன் அப்படிங்கிறது நடந்து வருவதும், இப்போ உக்ரைன் சொல்லி இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட் லைன் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படின்னா ரஷ்யாவினுடைய இந்த ஒரு தாக்குதலிலிருந்து உக்ரைன் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அதுக்காக அமெரிக்கா செய்த பிளான் தான் அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி அந்தோனி பிளிங்கன் அவர்கள் இன்னைக்கு உக்ரைனுக்கு விஜயம் செய்திருக்கிறார். உக்ரைனுக்குள்ளே வந்தவர் அங்கே பேட்டில் ஃபீல்டில் என்ன மாதிரியான நிலைமை இருக்குது, என்னென்ன உதவிகள் வேணும் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கான மீட்டிங் நடக்குது. அதுக்கான நிறைய புகைப்படத்தை வெளியில் விடுறாங்க உக்ரைனுடைய செய்தி ஊடகங்கள். பாருப்பா, அமெரிக்கா எங்களுக்கு ஒரு 60 பில்லியனுக்கு மேலே உதவியை அறிவித்த பிறகு அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி உள்ளே வந்திருக்காரு, இனிமே பாருங்க எங்களுடைய ஆட்டத்தை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் இந்த புகைப்படங்கள், மீட்டிங் நடக்கக்கூடிய வீடியோக்கள் வெளியிடப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் எங்களுக்கான உதவிகளை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு இன்னும் 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது டோன்பாஸ் ரீஜனை காப்பாற்றுவதற்கு கிடையாது. இப்போ புதுசாக ரஷ்யா ஒரு ஃப்ரண்ட் லைன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது கர்கீவ் ரீஜன்லேருந்து ரஷ்யாவினுடைய தாக்குதலை தடுப்பதற்கு எங்களுக்கு 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும், அதுவும் உடனடியாக வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஜெலன்ஸ்கி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆல்ரெடி பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைக்கு உக்ரைனுக்கு கொடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹைமார்ஸ்லாம் வேறு வழியாக உக்ரைனுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை பல நாடுகள் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. 60 பில்லியன் அமெரிக்க டாலர் நாங்கள் உக்ரைனுக்கு உதவ போகிறோம் அப்படின்னு சொன்ன அமெரிக்கா சீக்கிரமாக அந்த உதவிகள் உக்ரைனை தேடி வந்து கொண்டிருக்கிறது, உடனடியாக அது எல்லாமே கிடைத்துவிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ உக்ரைனுக்கு தேவை நம்பிக்கையோ வாக்குறுதியோ கிடையாது. அவங்களுக்கு தேவை மிசைல்ஸ், அவங்களுக்கு தேவை குண்டுகள், அவங்களுக்கு தேவை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அவங்களுக்கு தேவை ஃபைட்டர் ஜெட் விமானங்கள். அதை கொடுக்காம இப்போ அந்தோனி பிளிங்கன் அவர்கள் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி உலக அரசியலில் பெரிய மாற்றம் வரப்போகிறதும் கிடையாது. 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடைக்கலனா கர்கீவ் ரீஜன் ஈஸியாக ரஷ்யாவின் கையில் போய்விடும் என்பதும் நிதர்சனமான உண்மைதான். சரி, இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அமெரிக்கா இங்கே டிலே பண்ண அந்த டிலே எல்லாம் கரெக்டாக கணித்த ரஷ்யா அவங்களுடைய நகர்வை ரொம்ப ஸ்பீடப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்மளால உணர முடிகிறது. இதற்கு மத்தியில் பிரான்ஸ் இன்னைக்கு அடுத்த ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க, நாங்கள் உக்ரைனுக்கு இன்னும் சில உதவிகள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஆனால் எந்த உதவிகள் எவ்வளவு சீக்கிரமாக அது கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. வேறு வழியில் இப்போதைக்கு நாங்கள் உக்ரைனுக்கு இன்னும் கொஞ்சம் உதவிகளை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு சிம்பிளான அறிவிப்பு மட்டும் வெளியாகி இருக்கிறது. ஜெர்மனியுடைய தலைவர்கள் இன்னைக்கு யூரோப்பியன் லீடர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. எப்பா சீக்கிரம், உக்ரைன் பெரிய அடி வாங்கிட்டு இருக்காங்க, இப்போ நம்ம உதவாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பிறகு எப்போவுமே உதவ முடியாது, இது ரொம்ப குரூஷியலான டைமாக இருக்குது, உக்ரைனுக்கான உதவிகளை சீக்கிரமாக செய்யுங்கள். அந்த உதவிகளின் அடிப்படையில் தான் இனிமேல் உக்ரைன் ஜெயிக்குமா தோற்குமா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சுருக்காங்க. பிளிங்கன் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய இந்த மீட்டிங்க்கு பிறகு உக்ரைனுடைய கவுண்டர் ஆஃபென்சிவ் இருக்குமா என்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. எப்படி இந்த பாக்மூத் பகுதிக்கு ஒரு கவுண்டர் ஆஃபென்சிவ் அப்படிங்கிறத கொடுத்தாங்களோ அதே மாதிரியே இப்போ நடக்க ஆப்திகா, கர்கீவ், டோன்பாஸ் ரீஜன் இந்த அட்டாக்குக்கு ஒரு கவுண்டர் ஆஃபென்சிவ் உக்ரைனால் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தாலும் அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விதான். அடுத்ததா ரஷ்யாவினுடைய ஆண்ட்ரே அவர்கள், அதாவது புதிய டிஃபென்ஸ் சீஃப், என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ரஷ்யா மஸ்ட் பீட் உக்ரைன் வித் மினிமல் லாசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன மாதிரியான அடி அடிக்கிறோன்னு தெரியும், இன்னும் கொஞ்சம் ரஷ்யாவுக்கு சீக்கிரமாக வெற்றி கிடைக்க வேண்டும், ஆனால் எங்களுடைய லாஸ் ரொம்ப குறைவாக இருக்க போகுது, அந்த மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுடைய தாக்குதலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இப்போதைய டிஃபென்ஸ் சீஃப் சொல்லியிருப்பது. என்னையா இவருக்கு டிஃபென்ஸில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னு சொன்னாங்க, மினிமல் லாஸ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பேசி பெரிய அளவில் அதிர வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மேலே இருக்கிறவர் பார்த்துக்கொள்வார், அதான் செர்கே அவர்கள் பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிறது கூட இந்த ஒரு அறிவிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் வர்ற 16-17 சீனாவுக்கு பயணத்தை மேற்கொள்ள போகிறார் என்கிற தகவலும் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. ஆல்ரெடி ஐசிஜே, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், புட்டின் அவர்கள் மீது வார் கிரைம் போட்டு அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருந்தாங்க. இதனால தான் பல மீட்டிங்க்கும் வேறு நாடுகளுக்கு செல்லாமல் புட்டின் அவர்கள் உள்ளே இருக்கிறார், ரஷ்யாவுக்குள்ளே இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. சில நாடுகளுக்கு மட்டும் அவருடைய பயணத்தை மேற்கொண்டார். ஆனால் இப்போ நேராக சீனாவுக்கே புட்டின் அவர்கள் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லும்போது
அரெஸ்ட் வாரண்டா இல்லை சீனா ரஷ்யா ஒன்றிணைந்து அமெரிக்காவுக்கு எதிரான செயல் திட்டங்களை விரிவுபடுத்துவார்களா அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கிறது. ரஷ்யாவில் இரண்டாவது முக்கியமான சீனியர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆல்ரெடி ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஊழல் வழக்கு அப்படிங்கிறது அவர் மேலே வைக்கப்பட்டிருந்தது. இப்போ மறுபடியும் ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருப்பது அப்படிங்கிறது ரஷ்யாவிலையும் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் உக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்டர், உக்ரைனுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த பதிவில் ரொம்ப அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷனை பார்த்துருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ஸ் பெஸ்ட்டில் நான் சொன்ன 4 ஐட்டம்ஸ் புதுசாக ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்களாம் வாங்கிக்கோங்க. தரமான ஐட்டமாக இருக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.